ஆயுர்வேத முறைப்படி ஒரு கஷாயத்தை நீங்களே எப்படி வீட்டில் தயாரித்து ஜுரம் மற்றும் சளி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதில் நமக்கு கடை சரக்குகளாக தேவைப்படுவது இந்த சுக்கு மிளகு திப்பிலி. இதில் பொதுவாகவே சுக்கு மிளகு நம்ம வீட்டிலேயே இருக்கும். திப்பிலி இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் ஓகே தான். சுக்கு மிளகு இருந்தாலே அது கூட நம்ம கொஞ்சம் வெத்தலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கற்பூரவள்ளி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் துளசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை இதெல்லாம் ஒரு 5 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த சுக்கு மிளகு திப்பிலி இருந்தால் 2 கிராம் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் ஏலக்காய், தொண்டை கரகரப்பு இருந்தால் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 200 ml தண்ணியில் இதை காய்ச்சி ஒரு 50 ml குறுக்கி எடுத்துக்கிட்டு வடிகட்டிட்ட பிறகு கொஞ்சம் தேனோ இல்லை கல்கண்டோ கலந்து அதை நம்ம சிப் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த கபம் அறுக்கப்பட்டு இந்த ஜுரம் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் இது ஹோம் ரெமெடியாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்கள். ஜுரம் கடுமையாக இருக்குது, ரொம்ப கம்மி ஆகலைன்னா கட்டாயம் ஒரு மருத்துவரை நீங்கள் போய் பார்ப்பது நல்லது.